இதே கருத்தை நீ ஏன் கடந்த திமுக ஆட்சியில் கேட்கலன்னு நம்ம கேட்டா, நாங்க போராட்டம் நடத்தினோம். எந்த போராட்டம்? சும்மா பேருக்கு நடத்தினீங்க. அப்போ அவர்களுக்கு திமுக இருக்கும்போது நமக்கு வந்து அப்படியே பம்மி இருப்போம். நீங்க சுதந்திர காட்டுறோம் அவர் அண்டர்எஸ்டிமேட் பண்றாங்க தாவேக்காவை. ஆனா இவங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் தாவேக்காவோ திரு விஜயோ இவர்கள் நினைத்தது போல அண்டர்எஸ்டிமேட் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல. அவர் ஃபுல்லா இவங்களை அப்புறம் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. ஹி இஸ் பொலிட்டிக்கலி ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு விஜய்க்கு எதிராக கருத்து வைக்கிறீங்க, உண்மைதான். இப்படி இடையிடையே டிஎம்கே ஏதாவது கருத்து தெரிவிச்சீங்களா? 13 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார். அப்ப நாளைக்கு நமக்கு துண்டு போல எங்க கிடைக்கிறது? திமுக தயவோ அதிமுக தயவோ இல்லாமல், கூட்டணி கட்சி இல்லாமல், விடுதலை சிறுத்தைகளாலோ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளாலே ஒரு எம்எல்ஏ சீட் பெற முடியுமா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion'a Premium Dates. தாவேக்கால இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட கடுமையா விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இரட்டை இணைப்பாடு இருக்கிறதுக்கு பேர் போனவங்க, புதுசு கிடையாது. அவங்க வந்து எப்பயுமே வந்து கேரளாவில் காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பாங்க, டெல்லியில் காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பாங்க. அது கேட்டால் அது 6 மணிக்கு மேலே, இது 6 மணிக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை நம்ம கண்கூட பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடுங்கிறது புதுசு கிடையாது. அதே தான் இங்கேயுமே பல்வேறு விவகாரங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து தாவேக்கா மேலே கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் நடந்த அந்த போராட்டங்கள், அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுல இந்த தாவேக்கா அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. தாவேக்கா அரசு ஒரு பலவீனமான அரசு, பெரும்பான்மை இல்லாத அரசு. அதனால நம்ம வந்து அவங்களை கையாண்டுட்டு போயிடலாம், அவங்களுக்கு அனுபவம் வேற குறைவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து என்னென்ன, அந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்த உடனே ஏடிஎம்கே காரங்களுக்கெல்லாம் ஒரு சுதந்திர காற்று அடிச்சு அப்பாடா அப்படின்னு. சசிகலா அவர்களும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, வச்சுட்டாங்க. அப்புறம் திரு டிடி விதினரும் கட்சி விட்டு தூக்கியாச்சுனோடனே ஏடிஎம்கே காரங்கள் இயல்புல வந்து ஒரு பெரிய ஒரு சுதந்திர காற்று அப்பாடா அப்படின்னு வந்து பார்ட்டி ஃபண்ட் மேட்டர்லேருந்து பல மேட்டரில் நம்ம வந்து வி நீட் நாட் டு ரிப்போர்ட் டு தெம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது. அதை மாதிரி டிஎம்கேயோட கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டோன்னே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு பூரா 2017 கிட்டத்தட்ட 9 வருஷம் கூட வந்திருக்காங்களா, அப்பாடா நம்ம டிஎம்கே கண்ட்ரோல் இல்லைன்னொடனே ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க. அப்போ டக்கு என்னது இந்திரா காந்தி சுற்றி போயிட்டாங்களா, என்னது எம்ஜிஆர் சுற்றி போயிட்டாருன்னு டக்குன்னு ஷாக் ஆகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு முந்தானத்து வரைக்கும் அவங்களாம் எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே நாங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லைங்கம்பாங்க, தோழமை சுற்றுவோம்பாங்க. அப்போ ஆணவ படுகொலை நடக்கும், பேச மாட்டாங்க. இப்போ வந்து கேட்டால் எங்கள் வீட்டில் வந்து நடத்துங்கன்னு சொல்லுவாங்க, எங்கள் கட்சியில் வந்து நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைக்கிறோம், நீங்கள் வந்து கௌரவ கல்யாணங்கள்லாம் நீங்கள் வந்து சீர்திருத்த திருமணங்கள்லாம் இங்கே வந்து பண்ணிக்கலாம், ஜாதி மார்பு திருமணம் இங்கே பண்ணிக்கலாம்பாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, எங்கள் ஆஃபீஸில் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. போன முறை என்ன பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க. 5 வருஷம் நீட் பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன பண்ணீங்க? இதே இடதுசாரி இயக்கங்கள் திமுக வந்து வாக்குறுதி கொடுத்தது, எங்களுக்கு வந்து நீட்டை எதிர்க்கக்கூடிய, நீட்டை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் தெரியும்னு துணை முதலமைச்சர் சொன்னார். 5 வருஷமா உங்களுக்கு ஏங்க ரகசியம் தெரியலன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் கட்சிக்குள்ளே பண்ணியிருப்பாங்களா, கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணியிருப்பாங்களா? அன்னைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தாவேக்கா அரசு வந்தோடனே நீட் எதிர்ப்பு வந்துருதா? அப்போ 5 வருஷம் நீட் எதிர்ப்பு எங்கே போச்சு? அப்போ அவர்களுக்கு திமுக இருக்கும்போது நமக்கு வந்து அப்படியே பம்மி இருப்போம். நீங்கள் சுதந்திர காட்டுறோம் அவர் அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறாங்க தாவேக்காவை. ஆனால் இவங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் தாவேக்காவோ திரு விஜயோ இவர்கள் நினைத்தது போல அண்டர்எஸ்டிமேட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. அவர் ஃபுல்லாக இவங்களை அப்புறம் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. அதில் என்ன கணக்கு என்ன செய்யும், இப்படி பண்ண செய்யணும் அவருக்கு திரும்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கான வேலையை நகர்த்திக்கிட்டே போகிறாரு. ஹி இஸ் பொலிட்டிக்கலி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. பே சண்முகம் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு, எதுக்கு இவர் கர்நாடகா போகிறாரு, அங்கே கர்நாடகா போகிறனால தண்ணியை இவரால் கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை அவங்களுக்கு. அவருடைய கட்சி ஆட்சி நடத்தின போது கேரளாவில் பினராயி விஜயன் நடத்தின பல நிகழ்ச்சிக்கு தமிழக முதலமைச்சராக இருந்த இவருடைய கூட்டணி கட்சியாக இருந்த திரு ஸ்டாலின் அவர் போயிருக்கிறார். வைக்கமுக்கான 100ஆண்டு விழா, வேறு இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான ஒரு பாராட்டு விழான்னு போயிட்டு ஒரு 3 தடையாவது வந்து கேரளாவுக்கு போனார். போய் முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்துட்டு வந்தாரா? இவர் போனால் முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்து நமக்கும் கேரளாவுக்கும் முல்லை பெரியார் பிரச்சனை இல்லையா? தகராறு முடிஞ்சிருச்சா? கேரளா வந்து நம்முடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுருச்சா? நம்முடைய உரிமையை ஏற்றுருச்சா? இங்கேருந்து எதுக்கு போனார்? என்னைக்காவது கேட்டாரா ஏங்க அங்கே போகிறீங்க, ஏங்க பினராயி விஜயன் கூட சேர்றீங்க அப்படின்னு? அன்னைக்கு மேத்தும் பாய் இந்தோச்சினா பாய் சொல்லிட்டு இருந்தீங்க, மலையாளத்தில் பேசினார் முதலமைச்சர், எல்லாம் ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தீங்க. அப்போ முல்லை பெரியார் தகராறு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்குது, கூட்டணி கட்சியாக இருக்கிறீங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இன்னும் உரிமையை சொல்லியிருக்கலாம்ல. தாவேக்கா கட்சிக்கு நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி தான் திமுக கொடுத்துட்டு இருந்தீங்க, சட்டம் போட்டு சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் அன்னைக்கு வந்து கேரளாவுக்கு வந்து ஸ்டாலின் போகும்போது அமைதியாக இருந்தீங்க, உங்கள் முதலமைச்சர் உங்கள் கட்சின்னு இருக்கும்போது. இன்னைக்கு கர்நாடகா போகும்போது என்ன, தண்ணி கிடைக்கல, முயற்சி பண்ணிட்டே இருக்கணும்ல, முயற்சி பண்ணிட்டே தானே இருக்கிறாரு. அப்போ முயற்சி பண்ணாருங்க இருக்க ஆறுதல் அடைக்கலாம். எதுக்கு போற, எதுக்கு திரும்புற, எதுக்கு உட்கார்ற, எதையோ பண்ணி தண்ணியை கொண்டாங்க, அவ்வளோதானே. அப்போ ஏன் பேசக்கூடாது என்ன கணக்கு இருக்குது? இதே வந்து கேரளா கண்டு சொல்லி போட பேசி கேரளா வந்து முதலமைச்சர் பேர் ஒரு நாள் சொல்லிப்பாங்களா, முல்லை பெரியார் பிரச்சனையில் கேரளாவோட ஒட்டும் உறவும் இல்லை, கேரளா அரசை நம்ப முடியாது ஒரு நாள் சொல்ல சொல்லுங்க, ஒரு நாள் சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, இப்பயா சொல்ல சொல்லுங்க.
அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருந்துச்சு, பினராயி விஜயன் இருந்தார், தர்ம சங்கடம் இருக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, கேரளாவுக்கு முல்லை பெரியாறு அணையில் உரிமை இல்லை, தமிழ்நாட்டுக்கு தான் முழு உரிமை இருக்கிறது, கேரளாவுக்கு தகுதியே கிடையாதுன்னு பேச சொல்லுங்க. இன்னைக்கு பேச சொல்லுங்க. அப்போ இவர்கள் என்ன வேடம் போட்டுட்டு இருக்காங்கன்னு மற்றவங்களை கேட்டுட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் பேசணும்னு நினைச்சார். என்ன தப்பு? தண்ணி கொண்டு வரணும். அது பேசினாலும் சரி, வழக்கு போட்டாலும் சரி, ட்ரிபியூனலில் சண்டை போட்டாலும் எப்படியோ தண்ணி வரணும். நமக்கு அவ்வளோதான். நோக்கம் வந்து தெளிவானது. வழிமுறை வந்து ஆளாளுக்கு மாறுபடும். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஷானவாஸ் அவர்கள் இந்த ஆட்சி இயக்குவதே பாஜகவுடைய தயவுனால தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். வன்னியரசு மேல அவருக்கு என்ன கோவங்கிறது அவர் சொல்லணும். தன்னை போலவே ஒரு துணை பொதுச்செயலாளர் இருந்தவர். போன முறை நம்ம எம்எல்ஏ தான் கடைசி வரைக்கும் இருந்தோம், 5 வருஷம் இருந்து ஆட்சியில் இருந்துட்டோம், ஆனால் எம்எல்ஏ தான் இருந்தோம். இந்த முறை முதல் முறை எம்எல்ஏ இருக்கிறாரு. போன முறை நம்ம மாதிரி இந்த முறை நமக்கு சீட்டே கொடுக்கல. அவர் முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை மந்திரி ஆகிட்டாரு. பாஜகவுடைய ஆதரவுல, பாஜகவுடைய தயவுல வன்னியரசு மந்திரியா இருக்கிறாருன்னு திரு ஆலூர் ஷானவாஸ் சொல்றாரான்னு நீங்க கேட்கணும். தாவேக அரசாங்கம் தானே அவர் சொல்றாரு. வன்னியரசு எந்த அரசாங்கங்க? விடுதலை சிறுத்தைகள் தனி அரசாங்கம் நடத்துதா? தனி ராஜாங்கமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வன்னியரசு அவர்கள் எந்த கட்சி, எந்த ஆட்சியில் அமைச்சரவையில் இருக்கிறாரு? எந்த ஆட்சியில் அமைச்சர் இருக்காரு? தாவேக அரசாங்கம். அப்புறம் தாவேக அரசாங்கம் தான் அங்கே இருக்குது, அதுல இருக்காரு. பாஜகவோட பின்புலத்தில் இயங்குற திரு ஆலூர் ஷானவாஸ் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம், நான் வந்து இல்லைன்னா சொல்ல. ஏன்னா திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு திருமாவளவன் அவர்களே பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் சீமானும் விஜயன் சொல்லியிருக்காரு. அப்ப அதுல எதுக்கு ஆட்சிக்கு போனாரு? எதுக்கு ஆதரவு கொடுத்தாரு? பாஜகவோட அப்போ வந்து தாவேக கூட்டணி இருக்குங்கிறத விட விடுதலை சிறுத்தைகள் தான் கூட்டணி இருக்கு. ஏன் அதை நம்பலாம்? நம்ம இருந்தாலும் இருக்கும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜக கூட்டணி தான் நம்பலாம். ஏன் 2001 யார் யார் கூட்டணி தான் கேளுங்க. அண்ணன் ஹெச் ராஜா எம்எல்ஏ விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியோடு, அண்ணன் திருமாவளவன் எம்எல்ஏ ஹெச் ராஜா கூட்டணியோடு. பாஜக கூட்டணியில் இருந்தபோது எம்எல்ஏ ஆனவர் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்தபோது எம்எல்ஏ ஆனவர் ஹெச் ராஜா. அப்ப இவங்க 2 பேருக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப பாஜக ஆதரவு தானே, நம்ம பழைய கூட்டாளி தானே சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். பட் அவர் உதாரணமா தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தை எடுத்து சொல்றாரு. தமிழ்தாய் வாழ்த்துல 100 உதாரணம் திரு சி.டி. நிர்மல்குமார் அமைச்சர் சொல்லிட்டாரு, திரு ராஜ்மோகன் அமைச்சர் சொல்லிட்டாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போது என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லிட்டாரு. கவர்னர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில, ராஜ்பவன் நடந்த நிகழ்ச்சியில எல்லாத்துலயுமே அப்படிதான் பாடப்பட்டங்கிற ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காரு. 2 பல்கலைக்கழகங்கள் இதற்கு முன்னாடி நடந்திருக்குங்கிற ப்ரூஃப் பண்ணி காட்டார். வேற என்ன சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, மனோன்மணி சுந்தரா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்குன்னு, இதற்கு முன்னாடி வேற பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு திமுக ஆட்சியில். அவங்க ப்ரூஃப் போட சொல்லி அனுப்பிடுறாங்க. என்ன செய்ய போறீங்க? அப்ப நீங்க செஞ்சா வந்து மண்குடம், மாமியார் உடைச்சா பொன்குடமா? என்ன கணக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே நிலைப்பாடு தான் சார் இருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங், IUML தவிர. IUML வந்து ஆமாங்க ஒரு முடிவு எடுத்தாச்சுங்க, நமக்கு வந்து கௌரவம் கொடுத்துட்டாங்க, 2 எம்எல்ஏ ஒரே ஒரு மந்திரி கொடுத்துட்டாங்க, ஸோ நம்ம வந்து இணக்கமா இருப்போங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 3 கட்சிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்களை வந்து மிரட்டி நம்ம வந்து உருட்டி, நம்ம வந்து அனுபவத்தை காட்டி, நம்முடைய பழைய திறமைகளை காட்டி, திமுகவுடைய நட்பை காட்டி, நம்ம வந்து இந்த பக்கம் இந்த பூனைக்கும் காவல், பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் திமுகவோட உறவு. நல்லகண்ண ஐயாவுடைய போட்டோ திறக்கிறதுக்கு நீங்க முதலமைச்சரை கூப்பிட மாட்டீங்க, வேற அமைச்சர் பெருமக்களை கூப்பிட மாட்டீங்க, எதிர்க்கட்சி தலைவர் கூடுவீங்க. ஸோ நாங்கள் நல்ல நட்புல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கிடுவீங்க. கூட்டம் போட்டு நாங்கள் திமுகவோட எங்களுக்கு கொள்கை போராட்டம் தொடரும், பாஜகவை நாங்கள் உரிமையாக நாங்கள் எதிர்க்கிறோம், அதில் ஒற்றுமையாக இருக்கும் சொல்லுவீங்க. இந்த பக்கம் நாங்கள் தாவேகா கூட்டணியில் இருக்கோம் சொல்லுவீங்க. இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட், இஷ்யூ பேஸ்டு ஆதரவு, அது வந்து நடுநிலையாளர்கள் வெளியில் இருக்கவும் சொல்ல வேண்டியது. நீங்க ஆட்சியில் பங்கு வச்சுக்கிட்டு ஆட்சியில் வந்து ஆதரவு கொடுத்துட்டு நாங்கள் நடுநிலை எப்படி இருக்கிறது? நீங்க ஒன்று திமுக பக்கம் நில்லுங்க, இல்லை தாவேகா பக்கம் நில்லுங்க. இஷ்யூ பேஸ்டு யார் சொல்லலாம்? வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லலாம், பாமகவே சொல்ல முடியாது, அவங்க வந்து எதிராக இருந்து வேலை பார்த்தவங்க. ஆனால் பொதுமக்கள் சொல்லலாம், ஜேர்னலிஸ்டுகள் சொல்லலாம், நாங்கள் வந்து இஷ்யூ பேஸ்டு ஆதரவு கொடுக்குறோம், ரொம்ப நியாயமானது. நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட இருந்துக்கிட்டு ஆட்சியில் பங்கு வச்சுட்டு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு நாங்கள் நடுநிலை வைக்கிறோன்னா அது ஓகே. நாளைக்கு நமக்கு திமுக தேவைப்படலாம். அந்த இவர்கள் எல்லோரும் காமனாக என்ன நினச்சிட்டு இருந்தாங்க சார், விஜய்க்கு அனுபவம் கிடையாது, தாவேகா புது கட்சி, எவ்வளோ நாள் தாங்கும் தெரியாது, திரு ஸ்டாலின் வேறு 5 மாதம் தாங்காது 6 மாதம் தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு, செஞ்சாலும் செஞ்சுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அப்போ அந்த பக்கம் நம்ம வந்து ஓவராக பண்ணிட்டோம்னா நீங்களாம் என்ன வார்த்தை வந்தீங்க கூட்டணி? அந்த பக்கம் திமுக சைடில் என்ன பேசிட்டாங்க? கூட்டணி கட்சியில் தான் நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தாங்க, எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க, நாம தனித்தின்னு வளர்றதுக்கான வழியில் பார்க்கணும். அவங்க எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சாங்க, கட்சியில் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ நாளைக்கு நமக்கு துண்டு போடல எங்கே கிடைக்கிறது? திமுக தயவோ அதிமுக தயவோ இல்லாமல், கூட்டணி கட்சி இல்லாமல், விடுதலை சிறுத்தைகளாலோ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளாலே ஒரு எம்எல்ஏ சீட் பெற முடியுமான்னு பார்க்கட்டும். ஒரு எம்எல்ஏ சீட் வித்தவுட் அலையன்ஸ் எந்த ஊர்லேயாவது வந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திரு அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவாக சவால் விடுறார் காங்கிரஸ் கட்சியில். திரு மாணிக்கதாஸ் பாஸ், நீங்கள் என்னைக்காவது தனியாக நின்று ஜெயிச்சு காட்டு அப்புறம் பேசுங்க, நாங்கள்லாம் தனியாக எம்எல்ஏ வாங்கினவங்க, பாஜக தனியாக எம்எல்ஏ ஆயிருக்கு, பாமக தனியாக எம்எல்ஏ இருக்கு, நீங்க வாங்கியிருக்கீங்களான்னு கம்யூனிஸ்ட் முடியுமான்னு கேட்குறாரு. அவ்வளோதான். அதுதான். அப்போ இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும்.
அதனால வந்து அவங்க வந்து அவர் அண்டர்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து போலாம் தாவேக்கா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, இவங்களும் ஸ்மார்ட்டா நினைச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஐயுஎம்எல் சொன்னீங்க, அதே மாதிரி வைகோ அவர்கள் நான் கேடயமா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நீங்க சொன்ன பல்வேறு வார்த்தைகளை கூட வைகோ அவர்கள் பயன்படுத்தினார். ஏன் இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள்? இதுவே திமுக இருந்தபோது இது மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்ததா? ஏன் வந்து இப்படி பண்றீங்க அப்படிங்கிறதுமே வைகோ அவர்கள் வைகோ அண்ணனுடைய ஆதரவு வந்து ஒரு தார்மீகம், அவ்வளவுதான். அவர்கிட்ட என்ன எம்எல்ஏ இருக்கா, எம்பி இருக்கா, என்ன செய்யப்படுறாரு? அவர் வந்து துரை வைகோ இருக்கிறார், அவர் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணுவார், ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. அதை வச்சு தாவேக்காக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு எந்த எம்எல்ஏயும் கிடையாது. அவர் வந்து ரொம்ப இப்படி நான் 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லி மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு வெறுங்கையோடு வந்து நிற்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டார். அதனால் அண்ணன் வந்து கலைஞர் தன்னை எப்பயுமே சொல்லிக்கிடுவார், அது என்னை எல்லாரும் பாராட்டுவாங்க, நான் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் ரொம்ப உடும்புப்பிடியாக உறுதியாக இருப்பேன்னு. அது கலைஞருக்கு பொருந்துமோ இல்லையோ, திரு வைகோக்கு ரொம்ப பொருந்தும். அவர் ஆதரித்தா கட்டி பிடிச்சி மேலே பாஞ்சு உருண்டு ஆதரிப்பார், எதிர்த்தாலும் அதே மாதிரி கட்டி பிடிச்சி மேலே பாஞ்சு உருண்டு எதிர்ப்பார். அப்போ அந்த கணக்கு தான். நீங்கள் வந்து திமுகவில் இதே ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ ஆதரவாக எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் பேசி நான் கடைசி மூச்சு வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி சொன்னார். இப்போ மாற்றிட்டார். அதனால் வந்து அது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயத்தை தான் அவரும் செய்கிறார். மற்றவங்களாம் எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க, அண்ணன் வைகோட்டை இல்லை. தாவேக்காவோட கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தோன்னா தாவேக்காவுக்கு எதிரான, அதாவது தமிழக அரசாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக முதல்வர் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு சார், அது சிபிஎம் சண்முகமாக இருக்கட்டும், சிபிஐ வீரமணியாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், ஸோ இப்படி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்க வந்து தள்ளிட்டு இருக்காங்களா சார்? ஆக்சுவலி ஓரளவுக்கு அவங்க 2 பேரும் ஜெல் ஆகலை. இந்த ஜெல் ஆனது ஒரே ஒருத்தர், 2 பேர். காங்கிரஸ் கட்சி ஜெல் ஆயிட்டாங்க, அது ஆகித்தான் ஆகணும். நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் அவரும் ஆயிட்டார். ஆனால் காதர் மீதின் நெருக்கமாக இருக்கிறார். அதே மாதிரி அவர்கிட்ட 2 பேர் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் 2 பேர் 4 பேர் இருக்காங்க, 5 பேர். இந்த 7 பேரும் ஓகே. அதற்காக திருமாவளவனோ இடதுசாரிகளோ இங்கிருந்து போகிறதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவர்கள் மாறுபட்ட கருத்தை வைத்து கொண்டிருப்பது அவருக்கு ஒரு அழுத்தம் தான். யாருக்கு? விஜயை பொறுத்தவரை உளவியல் ரீதியாகவும் அவர்களுக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துகிறது. என்னடா இவங்க நமக்கு கூட்டணி கொடுத்துருக்கோம், நம்ம வன்னி அரசுக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்கோம், அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 2 கொடுத்துருக்கோம், இடதுசாரிகள் கொடுக்கப்படலை, அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஆதரவு மட்டும் தரம் கூட்டணியில் இடம். ஆனால் அந்த கருத்துக்கள் அனைத்தும் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு, தலையில் அப்படி ஒரு கொட்டு போட்டு. இப்போ இந்த கேள்வி இடதுசாரிகள்கிட்ட நான் கேட்டால், ஒரு பத்திரிக்கைலனா இதே கருத்தை நீங்கள் கடந்த திமுக ஆட்சியில் கேட்கலன்னு நம்ம கேட்டால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போராட்டம் நடத்தினோம். எந்த போராட்டம்? சும்மா பேருக்கு நடத்துனீங்க. ஒரு டிராஸ்டிக்காக ஒரு கடுமையான அழுத்தம், ப்ரெஷராக இருக்கணும், ஒரு ஹைப்பர் ப்ரெஷர்னு சொன்ன மாதிரி உச்சபட்ச அழுத்தத்தை கொடுத்தீர்களா? இல்லையே. இல்லை சார், சாம்சங் அந்த விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய போராட்டம் இறுதி வரைக்கும். சாம்சங்கிறது வந்து அரசுக்கு எதிரானது இல்லை, அது ஒரு கம்பெனி விவகாரம். சரி, அரசு வந்தாங்க, கூட்டணி அமைச்சாங்க, சமாதானமாக போன. நான் சொல்கிறது, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கலகலத்து போகாது சாம்சங்கில். அது ஒரு தனி யூனியன். அதனால் ஒரு அரசு வந்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பெடல் இதில் வந்து அவனுக்குள்ள ஒரு சிக்கல் வந்தது வந்து அரசு கலக்குது. நான் கேட்குறது, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திமுகவுக்கு எதிராக எத்தனை ஊழல்கள், அந்த ஊழல்கள் சரி, அதே வேணாம். இப்போ தலித்துகளுக்கு விரோதமாக மலம் கலைக்கப்பட்டதை எந்த ஊரில்? வேங்கவயலில். இதுக்கு நீங்கள் என்ன ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தீங்க? இல்லை சார், சட்டமன்றம் வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி இல்லை, சட்டம் அதெல்லாம் செஞ்சாங்க, எல்லாமே உறுதியில் சொல்லுவாங்க. நாம் கி வாஸ் பேரளவில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சரிங்க, அதெல்லாம் சரிங்க. இப்படி இடையிடையே டிஎம்கே ஏதாவது கருத்து தெரிவிச்சிங்களா? இன்னைக்கு விஜய்க்கு எதிராக கருத்து வைக்கிறீங்க, உண்மைதான், தப்பு இல்லை. இதே மாதிரியாவது ஒரு கருத்தை நீங்கள் வச்சிங்களா? திமுக செய்கிறது தப்பு. 13 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள். செந்தில் பாலாஜி 471 நாள் நின்றார். இப்போ 471 நாள் உள்ளே இருந்தது பாஜகவுக்கு அரசியல் நோக்கம் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஊழலுக்கு எதிரானவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளும் இடதுசாரிகள் ஒரு 471 நாள் பொய்யா உள்ளதுக்கு வச்சானா? இல்லையே, காரணங்கள் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தீர்கள், வேங்க வயலில் எந்த அளவுக்கு கருத்து தெரிவித்தீர்கள், பயங்கரமான கொடூரம் அது. மனிதத்தினுடைய நாகரிக சமூகத்தில் மலத்தை கலந்த நீரை எம்முடைய சமூகத்தின் பச்சிலம் குழந்தைகள் குடிக்கிற விட ஒரு பெரிய கொடூரம் ஒன்றுமில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை சொல்லவே இல்லை. காரணம் என்ன? ஆதிக்க சாதிகளின் வாக்கள் போய்விடும். அவர்களுக்கு தெரியும்
ஓகே சார். அங்கேருந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்தோம்னாமே, இப்போ அந்த கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள், நீட் விஷயமா இருக்கட்டும், காவிரி விவகாரமா இருக்கட்டும், இதில் வந்து தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடு வந்து தொடர்ந்து கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு இடத்துல தானே சார் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம நடைமுறைக்கு வந்தோம்னா. இல்லை, அதாவது தமிழக அரசு நீட் விவகாரத்தில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து நீட்டு வேணான்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நீட்டுக்கான போராட்டம் என்பது அல்ல, நீட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் இங்க சிபிஎம் நடத்தக்கூடிய போராட்டத்தில் அங்க மாணவர் அமைப்பினரை கைது செஞ்சாங்க. அதை எதிர்த்து தான் திரு சண்முகம் அவர்களும் வந்து பார்த்தோன்னா சாலையில் வந்து போராட்டத்தில் இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இதே அரசு தான் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த இடத்துல தானே சார் அவங்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையிலான அந்த ஒரு என்ன முறை இப்போ நீட்டு வேணாங்கிற கோட்பாட்டில், அதாவது பல விஷயங்களில் தாவேகா, அதிமுக, திமுக ஒரு கருத்து. ஆனால் அதே கருத்தில் இருக்குமானா இடதுசாரிகள் இருக்க மாட்டாங்க. தமிழீழ பிரச்சனையில் அதிமுக, திமுக இன்னைக்கு தாவேக்கா இருந்தாலும் தமிழீழம் ஒன்றுதான் குறிக்கோள்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்களுக்கு தமிழீழம் தேவையில்லை. யாரை பொறுத்தவரை, இடதுசாரிகளை பொறுத்தவரை. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்க, அது கூடாது கிரிமிலே அப்படிங்கிற ஒரு விஷயத்த இடதுசாரி திராவிட கட்சிகள் கொண்டு சொல்லுவாங்க. அதாவது சாதியில் முதற் சாதிகளுக்கு பொருளாதார லெவலில் அவர்களுக்கு 10% கொடுத்தாங்க இல்லையா, இதை ஆதரிப்பது தான் இடதுசாரிகள், இதை ஆதரிப்பது தானே காங்கிரஸ். ஆனால் திராவிட கட்சிகளோ தாவேக்காவோ அதை ஆதரிக்க மாட்டார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இடதுசாரிகள் இப்பொழுது என்னவென்றால், இந்த அழுத்தம் கொடுப்பது பல காரணங்களுக்கு இருக்கலாம், பல காரணங்களுக்கு இருக்கலாம். அவர்கள் இப்பொழுது திமுகவிலே போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை. விடுதலை சிறுத்தைகளும் சேர்வதற்கான வாய்ப்பில்லை. இப்போது இந்த அழுத்தங்கள் மையப்படுத்திய சில விஷயங்கள் வரக்கூடிய உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கான ஒரு கண்ணியமான இடத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் கூட இருக்கலாம். அப்போ அவங்க இது வந்து நீண்டகால பிரச்சனை. விஜய்க்கே கூட தாவேக்கு அது என்னன்னு தெரியாது. அவர்கிட்ட எடுத்து சொல்லணும், இந்த காவேரி பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ரஜினிகாந்த்லாம் இதில் இருந்தார், யாருக்குமே புரியாது. நம்ம அமைச்சர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களை நான் தரக்குறைவாக சொல்லலை, அவர்களுக்கு அவ்வளோதான். அந்த இதில் பல பேர்களுக்கு புரியாது. இதனுடைய ஆரம்பம் என்ன, 1805 ஆரம்பித்து 1885 வந்து மைசூர் ராஜதானிக்கும் சென்னை ராஜதானிக்கும் ஒப்பந்தம், அது 70 காலகட்டங்களில் முடிஞ்சு அதற்கு பிறகு அது ரெனிவல் ஆனது. காவேரி அத்தாரிட்டி, காவேரி பைண்டிங் கமிட்டி, அக்ரிகல்ச்சர் போட்ட ஒப்பந்தம் விபி சிங் காலத்தில் வந்துச்சு. 2007 வேர்டிக்ட் வந்துச்சு, 2013 கெசட்டில் வந்துச்சு, 18 இறுதி தீர்வு. இதுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு என்னையா பிரச்சனை? தண்ணி அங்கேருந்து வருது, அந்த தண்ணியில் இருப்பதை கடைமடை வரைக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் என வேர்டிக்ட் தெளிவாக இருக்குது. அந்த வேர்டிக்ட் தெளிவான பிறகு அது 400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தமிழ்நாட்டில் தானே பரவுகிறது. அதற்கு மறைக்கி ராசி மேக்க தாட்டுங்கிற இடத்துலையும் தெரியா, தண்ணி வருது, தண்ணியை மறைச்சி வச்சிருக்கான். தண்ணி வருது மறைச்சி வச்சுட்டு சொல்கிறான் கர்நாடகா, இது உனக்கு நன்மை கிடைக்குங்கிறான். எப்படி நன்மை கிடைக்கும்? எப்படி நன்மை கிடைக்கும்? இதில் நீதி இல்லை. இந்தியா வந்து உருக்குலைந்து போவதற்கான சட்டத்திட்டங்கள் தான் வருது. இதை போய் இந்த சண்முகமோ, அவங்க பேர் என்னது, இதை என்ன சொல்கிறாங்க அவங்க தாவேக்கா மீது? இல்லை சார், அவர் கர்நாடகா போகிறதுக்கு இருந்தக்கூடிய அந்த ஒரு நிலையில் வந்து பார்த்தோன்னா, அவர் கர்நாடகா போகாமல் இங்கே இருந்தே அவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கக்கூடிய சட்ட உரிமைகள் மூலமாக அவர் வந்து சண்டையிடணும், ஸோ அது மூலியமாக தீர்வு காணணும் அப்படின்னு. அது வில் டேக் ஆக்ஷன் கண்டிப்பாக. அதில் தாவேக்கா சார் இப்போ தண்ணி வந்துருச்சு, நம்ம காண அந்த இப்போ ஏன் வந்துச்சு, இப்போ மிதமிஞ்சி வந்துச்சு, திறந்து விட்டாங்க. இது எப்போதும் ஒரு டிஸ்பாரிட்டி இல்லாமல் இருக்கணும்ல சார். இது வந்து ஏப்ரல் மாதம் இருக்கணும், மே மாதம் இருக்கணும்ல. மே மாதம்லாம் வறட்சியாக இருக்கும். இப்போ கடமடைகளில் இருக்கும், திருவாரூர், தஞ்சை, குறுவை சாகுபடிக்காக பயிரிட்டு இருந்த நிறைய பேரோட பயிர்கள் வந்து கருகி போயிருக்கிற செய்தி. இப்போ மழை பெய்யுது, தண்ணி வரும், இனி அடுத்த காலங்கள்லாம் வந்துடும், அதுக்கப்புறம் வரும் இல்லையா. அதுக்கு நியாயமானது. இதில் தாவேக்காவு மீது எந்த தவறும் இல்லை. இவங்க தாவேக்காவை என்ன நினைக்கிறாங்க, சின்ன பசங்க அழுத்தம் கொடுப்போம்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lionna Premium Dates.